ஃபர்ஸ்ட் மீட்டிங் நீங்கள் பொறுப்பேற்ற உயர் அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை அனைத்து பிரிவுகளிலும் கலந்துருக்காங்க. எப்படி ஏற்கனவே ப்ரீவியஸாக டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, என்ன இலக்கு நிர்ணயிச்சு நம்ம பணி? என்னுடைய கனவு ரொம்ப பெருசு. இப்போ லேட்டஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கிட்டத்தட்ட 94.3%, 12ஆம் வகுப்பு 95.2%. இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதை சரியான பாதையை நோக்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் இது போதாது. என்னுடைய கனவு மிகப்பெரிய கனவு. விடுபட்ட இந்த தேர்ச்சி விழுக்காடில் விடுபட்ட அல்லது அவர்கள் வேகத்திற்கு வர முடியாத மெல்ல கற்கும் குழந்தைகள், ஸ்லோ லேர்னர்ஸ், என்னை போன்ற ஸ்லோ லேர்னர்ஸ், அந்த குழந்தைகளையும் உள்ளே இன்க்ளூசிவாக சேர்த்து அந்த கல்வியில் அவர்களுக்கும் ஒரு பங்களிப்பை செய்து அதை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். குறிப்பாக டிஎன் ஸ்பார்க் போன்ற செயல் திட்டங்களை முன்கொடுத்து வெறும் கூட்டல் கழித்தல் மதிப்பெண்கள் மனப்பாட பகுதி அதை மட்டும் படித்துக் கொண்டிருந்த குழந்தைகளினுடைய தலைமுறையை மாற்றி அவர்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், காக்னேட்டிவ் ஏஐ, கோடிங், பைத்தான், J2E மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, HTML போன்ற விஷயங்கள்லாம் தொடக்கமாக 5000 பள்ளிக்கூடங்களை தொடங்குவதற்கான வேலையும் நான் சொல்லியிருக்கிறோம். அதன் பிறகு தமிழ்நாடு முழுக்க கோடிங்கை இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து இந்த கோடிங்கை அவர்கள் படிப்பதற்கான அந்த ஒரு வசதி வாய்ப்பும் ஏற்படுத்துவதற்கான போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மூணு செய்திகள் நான் கல்வி அலுவலர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலில் மனநலன். படிக்கின்ற மாணவரினுடைய மனநலனை பாதுகாக்க வேண்டியது நம்ம அத்தனை பேரினுடைய கூட்டு பொறுப்பு. கொஞ்சம் சுமாரா படிக்கிற குழந்தையை கூப்பிட்டு தம்பி உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்க, அடுத்த எக்ஸாம்ல 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்குவார். கொஞ்சம் மேத்ல கஷ்டப்படுற மாதிரி ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீ நல்லா ஓவியம் நல்லா வரையிறியாமே அப்படின்னு சொல்லி பாருங்க, நீ ஒரு படம் வரைஞ்சிட்டு வா, காந்தி ஒரு படம் வரைஞ்ச, கலாம் ஒரு படம் வரைஞ்சிட்டு சொல்லுங்க, அவர் உங்களை பார்க்கும் பொழுது ஸ்மைலிங் ஃபேஸோட வருவார். அப்ப அந்த குழந்தையினுடைய மனநலன் போதையின் பாதைக்கு போகாமல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பக்கத்திலேயே ஆக்சசபிளாக இருந்த டாஸ்மாக் எல்லாம் மூடுறதுக்காக ஆனரபிள் சிஎம் உத்தரவிட்டதெல்லாம் நாம பார்த்தோம். அப்ப என்னன்னா அவர்களை டிவியேட் பண்ணாம அந்த மனநலனை பாதுகாக்கிறது முக்கியம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வகுப்பறை முதல் கழிப்பறை வரை அதை பேணி பாதுகாத்து பிரச்சனை வந்த பிறகு சரி பண்றது இல்ல, பிரச்சனையே வராம சரி செய்யறது தான், முன்கூட்டி அதை சரி செய்யறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கிறது. இது மட்டும் இல்ல, நம்முடைய மாதிரி பள்ளிகள்ல, நம்முடைய வெற்றி பள்ளிகள்ல அந்த உணவு, மனநலன், கட்டமைப்பு, உணவு மூன்றையும் பேணி பாதுகாத்து சிறப்பாக கையாள வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆல் பாசிபிள் வேஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ் நம்ம சொல்லுவோம். எப்படி புதிய சிலபஸ் புக்கை கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக அவங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தராங்களோ அது மாதிரி அந்த டீச்சர்ஸையும் நாங்கள் அப்கிரேட் பண்ண போறோம். மற்றும் தகுந்த நேரத்தில் தகுந்த தேர்வுகளின் மூலமாக எந்தெந்த காலி பணியிடங்கள் இருக்கோ அதையெல்லாம் உள்ள கொண்டு வர போறோம். அது மட்டும் கிடையாது, இது நீட் ஆஃப் தி ஆருங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நாங்கள் பயனாளராகவே இருக்கிறோம். நம்ம தம்பியோ தங்கச்சியோ என்ன பண்றாங்க, சாட் ஜிபிடியில் போட்டு ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்துருக்காங்க, கூகுள் ஜெமினிஐல போட்டு ஒரு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படி வெறும் பயனாளராக இல்லாம நாம ஒரு கூகுள் ஜெமினிஐயோ நாம ஒரு சாட் ஜிபிடி உருவாக்கினா எப்படி இருக்கும்? அப்ப அந்த ஒரு இன்குபேஷன் சென்டராக அவர்களினுடைய கற்றல் கூடமாக மட்டுமல்ல, கற்பனைகளை சாத்தியப்படுத்தக்கூடிய சாதனை கூடங்களாக மாற்றுவதற்கான ஒரு என்விரான்மெண்ட் நாங்கள் உருவாக்கணுங்கிறது ஒரு இலக்கு கூட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே நாள்ல பண்ண முடியாதுங்க, ஆனா ஒவ்வொரு நாளும் பண்றோம். நேற்றை விட இன்னைக்கு மாறி இருக்கு, போன வருடத்தை விட ரிசல்ட் 1% மேல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெஃபினெட்லி ஒன் டே இது நடக்கும், அதை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்கும். இல்ல, போன வருஷத்தை விட இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெக் டு நெக் இருக்கு. அப்புறம் முதல் இடம் 2ஆம் இடம் அப்படிங்கிறதுல எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. எல்லாரும் ஜெயிக்கணும், யாரும் விட்டு போயிடக்கூடாது, இன்க்ளூசிவா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். வெறும் வெற்றியை மட்டுமே இலக்கா வச்சு போயிடக்கூடாது. அதுக்குன்னு சில மாவட்டங்கள்லாம் பின்தங்கி இருக்கும் பொழுது அது கண்டுக்காம விட்டுறக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கொஞ்சம் கொஞ்சமா பேபி ஸ்டெப் ஆவது ஒரு வெற்றியை நோக்கி நம்ம நகரணும். அதுதான் நிலைத்து நிற்கும். இப்பதான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அந்த ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் நம்ம என்ஷூர் பண்ணிருக்கிறோம். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா இப்ப மாணவர்கள் அதிகம் பேச சொல்லி, டீச்சர்ஸ் ஆசிரியர்களை குறைவாக பேச சொல்லி அதை நாங்கள் அந்த போலார் ஷிஃப்டையை நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். என்னுடைய அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். என்னுடைய சிந்தனை ஓட்டத்தோடு அவர்களும் நேரடியாக அதே ஓட்டத்தில் அதே சிங்கிள் பேஜில் எல்லாருமே இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக அந்த பெருங்கனவை ஒரு நாள் சாத்தியமாகும். ஆமாங்க. ஆமாம், அந்த செய்தி கேட்டு சொல்லனா துயரம் அடைந்தேன். நேற்று கோவையிலேயே பத்திரிகைகளுக்கு சந்தித்தும் சொன்னேன். பொதுவாகவே பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் வரும்போதும் பள்ளிக்கூடம் முடித்து மாணவர்கள் வெளியேறுகிற போதும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை, ஆசிரியர் பெருமக்களை
மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோடு சேர்த்து தயவு செய்து போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அவர்களுக்கு இப்போ சில குழந்தைகள் இன்னமும் நிறைய கிராமங்களில் பார்த்தா பேருந்துகளில் வர்றாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் இன்னும் கனிவோடு தயவு செய்து இதை வந்து நீங்கள் நான் வந்து ஏதோ உத்தரவுரை நினச்சிக்காதீங்க, நான் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் கனிவாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. அவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு அவங்க வந்து படியில் பயணம் பண்ண ஆசைப்படுறாங்கன்னா அன்பாக சொல்லி அரவணைத்து அவங்கள உள்ளே கொண்டு வாங்க. வேகமாக வாகனங்கள் சொல்லுதா அங்கே எல்லாமே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு அங்கே நாங்கள் வந்து அந்த ஜீப்ரா லைன்ஸ்லாம் போட்டிருப்போம், எல்லாமே சிசிடிவி கேமராஸ்லாம் போட்டுருக்கிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக யாராவது அப்படி ஒரு ஆர்வக்குள்ளரில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அங்கேயே நிறுத்தி இது ஸ்கூல் ஏரியாங்க, இது வந்து எஜுகேஷனல் ஏரியா, தயவு செய்து இது மாதிரி நீங்கள் டிராஃபிக்கை வயலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சிட்டிவான ஏரியாஸை பேணி பாதுகாக்கணும். போக்குவரத்து குறித்த சாலை விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவது குறித்த விழிப்புணர்வை இன்னும் அதிகப்படுத்த போகிறோம். அந்த இழப்பு எங்களுடைய இழப்பு, அந்த குடும்பத்தாரோடு நானும் அந்த துக்கத்தில் பங்கெடுக்கிறேன். என்ன மாதிரியான நடவடிக்கையை கட்சி மேற்கொள்ள போகுது? இன்னொன்று வந்து மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேலிடம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு விளக்கம் என்ன? யாராக இருந்தாலும் சிஸ்டர், எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் பெண்கள் பாதுகாப்பில் வந்து 0 டாலரன்ஸ் தான். சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து சீராய்வு செய்து கூர்ந்து நோக்கி விசாரணை செய்து இது பள்ளிக்கல்வித்துறைக்கு சம்பந்தம் இல்லைனாலும் கட்சி சார்ந்து நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதை குறித்த விசாரணை முடியும் போது உங்களுக்கே தெரியும். யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். எந்த வகையான பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனோ எதற்கும் இடமில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை வந்து முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறாரு. இருந்தாலும் சமுதாயத்துல குற்றம் நடக்கக்கூடாது அப்படின்னா குற்றவாளியினுடைய குற்ற மனநிலையை தான் மாத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூலும் காலேஜஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து ஸ்கூல்ல நடக்கும். யாரெல்லாம் அதுக்கு அலோவ் பண்ண போறீங்க? பகுத்தறிவுக்கு ஏற்ற வகையில அறிவியல் ரீதியா அந்த மாதிரி எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? நல்ல கேள்விங்க. அறிவியலுக்கு புறமான எந்த விஷயங்களுக்கும் எங்களுடைய கல்வி சாலையில் இடம் கிடையாது. முழுக்க தன்னம்பிக்கை, அறிவியல், பகுத்தறிவு, சமூக நீதி, இதை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம். இந்த ஸ்கூலுடைய தூதுவர்கள் யாருன்னா முன்னாள் மாணவர்கள் தான். அந்த அலுமினி இருக்காங்க பாருங்க, அவங்களையெல்லாம் அம்பாசிடர்ஸாக திருப்பி கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைகள் கிட்ட பேச வைக்க போகிறோம். நான் இந்த கிளாஸ் தான்ப்பா படித்தேன், இந்த கிளாஸில் இவ்வளோ மார்க் வாங்கினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், வேலைக்கு போனேன், நீங்கள் நல்லா இருக்க ராஜாமா இருக்கேன், நீயும் அது மாதிரி வரணும்னு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அப்படி தான் படிக்கும்போது சில குழந்தைகளுக்கு வந்து சின்ன கசப்புணர்வுகள் இருக்கும். யாரோ ஒருத்தங்க சத்தம் போட்டுட்டாங்க, அவங்க மேலே ஒரு கசப்புணர்வு இருக்கும். படித்து முடித்து 25 ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தக கண்காட்சிக்கு நான் வந்து சிறப்பு விருந்தினராக போய் பேசி முடித்து கீழே இறங்கின பிறகு என்னுடைய டீச்சர் ஒருத்தரை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி 2 பேரும் கண்ணீர் விட்டுட்டாங்க அறியாமல். ஆனால் படிக்கும்போது எங்களுக்குள்ள அவ்வளோ வந்து ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அன்னைக்கு அவர் கடுமையாக என்னை குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு நடந்து கொண்டதால் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ அதை போன்ற விஷயங்கள்லாம் சரி செய்வதற்காக தன்னார்வலர்கள், தன்னம்பிக்கை பேச்சாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் முன்னாள் மாணவர்களை நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக போன கல்வியாண்டுகளை விட அதிகமாக உள்ள கொண்டு வருவோம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மிக முக்கியமான இடங்கள். இந்த போதையின் பாதைக்கு அவர்கள் சென்று விடாமல் தடுப்பதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அதே அளவுக்கு சாதியும் ஊறி போய் தான் இருக்கு. இளைஞர்கள் மத்தியில சாதியுமே வந்து பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சாதிய மோதல்களை தடுக்க ஏதாவது குழு இருக்கா? கண்காணிப்பு குழு கேட்கிறேன். அதே மாதிரி அப்படி நடக்கும் பட்சத்துல மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளையும் கவுன்சிலிங்களையும் கொடுக்க முடியும்? ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே அதை குறித்த அவேர்னஸ் ஆல்ரெடி நாங்கள் வந்து கல்வி அலுவலகம் மூலமாக சொல்லியிருக்கிறோம். மதம், சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறாக கூட இருக்கட்டும், எங்கள் வீட்டில் ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. இங்கே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம், என்ன தெரியுமா? சமூக நீதி. இங்கே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வாய்ப்பு, என்ன தெரியுமா? அறிவியல். இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இலக்கு, என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட இன்னும் கல்வியில் சிறப்பாக வரணும். மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்கு, சந்தோஷம். ஆனால் மற்ற நாடுகளை விட இன்னும் சிறப்பாக வருங்கிற இலக்கு வச்சு போகிறோம். அதனால இங்கே பிரிவினையை தூண்டக்கூடிய, வேற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இங்க இடம் இல்ல. ஒற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் வாங்க, இடம் இருக்கு. இயக்குனர் பா ரஞ்சித் வந்து இந்த ஆணவ படுகொலைகளுக்கு ஒரு தனி சட்டத்தை இயக்கணும் அப்படின்ட்டு நேற்று ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு. இளைஞர்கள் மத்தியில் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நடக்குது தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்றாரு.
மாண்புமிகு சமூக நீதி அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களோடும் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடும் கலந்து ஆலோசித்து அதை குறித்து விரிவான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு 59 ஆண்டுகளாக கேட்டு வராத பேருந்து நாம் ஆட்சிக்கு வந்த ஒரு 15 நாட்களிலே வந்திருக்கிறது. அது வெறும் டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க, ஆக்சஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ ஈஸ்வர்ட் பண்ணிட்டாரு. அங்க படிக்கிற குழந்தைங்க பஸ்ல இன்னும் கொஞ்சம் வேகமா வர முடியும். வேகமா வரக்கூடிய சூழல் வருகிற பொழுது படிப்பில் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நிலமற்றவர்களுக்கு பட்டா கிடைத்துக் கொண்டிருக்கிறது, வாய்ப்பற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த விஷயமும் கலந்து பேசி அதை ஒரு சட்டமாக கொண்டு வருவதற்கான நடைமுறைகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடிவெடுப்பார். பள்ளிகள் கல்வி நிலையங்களில் வந்து சாதிய முதல்ல விதைக்கிறது கண்டிப்பாக ஒரு குழு அமைச்சாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. மாணவர்களோட மட்டும் இல்லை, ஆசிரியர்களோட மனநிலையும் அங்கே பணியாற்றக்கூடிய கல்வி அதிகாரிகளோட மனநிலையுமே சாதியம் இருக்கு அப்படின்ற அதை படிச்சீங்களா? அதுலேருந்து ஏதாவது நீதிபதி சந்திர அவர்களை நான் சந்தித்தேன். அந்த அறிக்கையை குறித்து நாங்கள் நிபுணர்கள் குழு வைத்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அறிக்கை டீட்டெயில்டாக இருக்குது, அதை எப்படி ரூட்ஸில் கொண்டு போகலாம். ஏன்னா என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு பொதுவாக ஒரு 40-50% தான் கிராஸ் ரூட்ஸுக்கு போகுது. அப்போ இதை போன்ற இந்த சமூக நீதியோ ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், இது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை தடுத்து, அதை வருவதற்கு முன்பே தடுத்து ஆசிரியர்கள் மனநிலை சார்ந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். பட் டெஃபினெட்லி அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆமாம், நாம் இப்போ தான் முதல் மாதம் நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் இது கடைசி மாதம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் இது போன்ற பல விஷயங்களை கரெக்டாக பீரியாடிக்கலாக டைம் டேபிள் போட்டு டெஃபினெட்லி. நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், நிறைய பேர் சொல்கிறாங்க அண்ணா சொல்கிற மாதிரி, டியர் பிரைவேட் ஸ்கூல் ஓனர்ஸ், ஐ நோ ஒரு ஸ்கூல் நடத்துறது அரசு பள்ளியும் கஷ்டம், பிரைவேட் ஸ்கூலும் கஷ்டம்தான். ஆனால் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி புரோக்கர்ஸ்க்கோ அல்லது வேறு விஷயங்களுக்கு லஞ்ச லாவணிகள் கொடுத்தோ ஒரு லீக்கேஜ் இருந்தது. அது இனி கிடையாது. நீங்கள் சும்மா சொல்கிற ஒரு ரெனோவலுக்கோ ஒரு என்ஓசிக்கோ அது யாருக்கோ ஒரு பெரும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா இப்போ அது எதுவுமே கிடையாது. பதிலுக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, தயவு செஞ்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரீகன்சிடர் பண்ணுங்க, டிரான்ஸ்பரண்டாக போடுங்க. அப்போதும் என்ரோல்மெண்ட் நடக்கும். பசங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு நல்ல விஷயம் தான் அது. நீங்கள் கண்டிப்பாக அதை போடணும் என்பதை நான் இந்த நேரத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இல்லை, தனியார் பள்ளிகள் சரியாக 4 ABCD 4 கேட்டகரி வச்சுருக்குறாங்க. சானிடேஷன்லேருந்து, பில்டிங் சேஃப்டிலேருந்து, ஃபயர் சர்டிஃபிகேட்லேருந்து, அந்த பர்மிஷன்லாம் கரெக்டாக இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன்லாம் எப்படி நடந்ததோ அதை விட இன்னும் கண்ணும் கருத்துமாக நடக்கணும். அதுக்கப்புறமேட்டு அப்கிரேடேஷன் 6th அவங்க சில பேர் 10th 12th கொண்டு வரம்பாங்க. அப்படி அவசர கதியில் நம்ம பண்ணிட முடியாது. எப்படி ஒரு பில்டிங்கினுடைய அந்த ஒரு ரெனோவலுக்கு என்ஓசிக்கு நம்ம ஒரு ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுறோமோ, அப்கிரேடேஷனுக்கும் எல்லா மெரிட்ஸும் மீட் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக கொடுத்துடலாம். பட் அதில் எடுத்தோம் கவுத்தோம் நம்ம முடிவெடுத்துட முடியாது. சரியான முறையில் சரியாக திட்டமிட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாங் ரன்ல பயன் தொடன்ற போது அந்த அப்கிரேடேஷனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.